நம்பிக்கை, தன்னம்பிக்கை, தெய்வ நம்பிக்கை. தனக்கு ஓமையில்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றலர் என்பது குறள். நமக்கு வாழ்க்கைக்கு முன்னேற வேண்டும் என்று ஆசை இருக்கின்ற பொழுது நம்மிடம் தெய்வ நம்பிக்கை உறுதியாக இருக்க வேண்டும். அதற்காகவே இந்த பதிவு. தோல்விகள் என்பது நிரந்தரமல்ல, வெற்றி என்பதும் சுலபம் அல்ல. எல்லாம் தெய்வ நம்பிக்கை இருந்தால் சாதிக்கலாம். இதை நாம் எப்படி தெரிந்து கொள்வது? அப்பர் பெருமான் திருநாவுக்கரசர் சமண சமயத்தை தழுவியிருந்த நேரம் சமணத்திலிருந்து வெளியேறினார். அப்பொழுது சமணர்களெல்லாம் என்ன செய்தார்கள்? திருநாவுக்கரசர் வெளியேறிய காரணத்தால் நம்முடைய சமண சமயத்தை அவர் அழித்து விடுவார் என்ற எண்ணத்தோடு பல சூழ்ச்சிகள் செய்தார்கள். மன்னனின் உதவியோடு அவரை கொல்லத் துணிந்தார்கள். அதில் 2 சம்பவங்கள். ஒன்று, திருநாவுக்கரசர் பெருமானை, அப்பர் பெருமானை சுண்ணாம்பு நீற்றறையில், சுண்ணாம்பு காலவாய் என்று சொல்வார்கள், அந்த நீற்றறையில் அடைத்து 1 வாரம் அதிலே விட்டு விட்டார்கள். அப்பொழுது அவரிடம் இருந்த தெய்வ நம்பிக்கை, நிச்சயமாக என்னுடைய சிவம் நமச்சிவாயம் என்னை காப்பாற்றும் என்று சொல்லி ஒரு பாடல் பாடினார். மாசில் வீணையும் மாலை மதியமும் வீச தென்றலும் விளங்கில வேணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நிழலே என்பது பாட்டு. அதிலிருந்து அவர் மீட்டு வந்த காரணத்தால் அவர் செய்த சூழ்ச்சி, அதனால் இன்னும் வேறு ஏதாவது தண்டனை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கற்தூணிலே அவரை கிடத்தி கயிறால் கட்டி நடுக்கடலே என்ன செய்தார்கள்? கொண்டு போய் பாய்ச்சினார்கள். அப்பொழுதும் அவர் தன்னம்பிக்கையை இழக்கவில்லை, தெய்வ நம்பிக்கையை இழக்கவில்லை, சிவ நம்பிக்கையை இழக்கவில்லை. அப்பொழுது அவர் பாடிய பாடல், சொற்றுணை வேதியன் ஜோதிவானவன் பொற்றுணை திருந்தடி புரிந்த கைதுள கற்றுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சிடும் நற்றுணையாவது நமச்சிவாயமே என்று பாடினார். கல்லானது தெப்பமாக மிதந்து கரை சேர்ந்தது. திருப்பாதிரி புலியூர் என்ற இடத்திலே அது கரை சேர்ந்தது. அதே மாதிரி ஹிரண்யன், அசுரகுல தலைவன், மிகவும் கொடுமையானவன், கடுமையான தவங்கள் ஏற்றி அளவிலா வரங்கள் பெற்றவன். ஆனால் தான் பெற்ற வரங்களை எல்லாம் மக்களை, தேவர்களை, உயிரினங்களை எல்லாம் கொடுமை செய்தே என்ன செய்தான்? அனுபவித்தான். அதனால் என்ன செய்தது? இறைவன் என்ன செய்தான்? அவனுக்கு ஒரு பிள்ளையாவாக பிறந்தான். தன்னை விட்டால் ஆளில்லை, தானே தெய்வமும், யாரும் கோயிலுக்கு செல்லக்கூடாது, நமோ நாராயண மந்திரம் சொல்லக்கூடாது என்றெல்லாம் மிகுந்த கொடுமையான ஆட்சி நடந்தது. அப்பொழுது அவனுக்கு பிறந்த பிள்ளை பிரகலாதன். அவன் என்ன செய்தான்? கடவுள் என்பது உண்மை, நாராயணன் என்பது உண்மை, எல்லோரும் என்ன செய்ய வேண்டும்? கோயிலுக்கு செல்ல வேண்டும், நாராயண மந்திரம் செய்ய சொல்ல வேண்டும், எல்லோரும் படிக்க வேண்டும் என்று சொல்லி அவன் என்ன செய்தான்? மாற்றை ஏற்படுத்துகின்ற பொழுது தனக்கு பிறந்த பிள்ளையே தனக்கு எதிரியாக இருக்கிறான் என்று சொல்லி, இவன் இருந்தால் என்னுடைய கீர்த்திக்கு, பெருமைக்கு, புகழுக்கு தடையாக இருக்கும் என்று சொல்லி என்ன செய்தான்? அவனை கொல்ல முயற்சிதான். அவனை கல்லிலே கட்டி மலை உச்சியிலிருந்து என்ன செய்தான்? கீழே உருட்டி விட்டான். அப்பொழுதும் அவன் சாகவில்லை. அதே மாதிரி மதம் பிடித்த யானை என்ன செய்தான்? விட்டு மிதிக்க சொன்னான். மதம் பிடித்த யானை அவனிடம் வந்த பொழுது அப்பொழுதும் அவன் சாகவில்லை. அதற்கடுத்தது தாய் கையாலேயே நஞ்சு விஷம் கொடுக்க சொன்னான். விஷம் கொடுத்தால் தாய், அப்பொழுதும் அவன் சாகவில்லை. ஏன் என்று சொன்னால், அவன் என்ன செய்தான்? மலையிலிருந்து உருட்டி விட்ட போதிலும், நஞ்சை கொடுத்து குடிக்க சொன்ன போதிலும், விஷத்தை கொடுத்து குடிக்க சொன்ன போதிலும், அதே மாதிரி யானையை விட்டு மிதிக்க சொன்ன போதிலும் அவன் சொன்ன மந்திரம் ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா என்று சொன்னான். அந்த நாராயணன் என்ன செய்தான்? தன்னுடைய பக்தனாகிய பிரகலாதனை காப்பாற்றினான். அதே மாதிரி அவன் பொருட்டு தூணிலிருந்து வெடித்து சிதறி என்ன செய்தான்? நரசிம்மமாக வந்திருந்து இறைவனை வதம் செய்தான். இது நம்பிக்கையினுடைய புராண கதைகள். அதற்கடுத்தது இன்று படிக்கின்ற குழந்தைகளெல்லாம்
தெய்வ நம்பிக்கையோடு படிக்க வேண்டும். படிக்கின்ற பொழுது தெய்வ நம்பிக்கை என்ன செய்யும்? நமக்கு துணை வரும், வழிகாட்டும், வாழ்க்கையாக அமையும். அப்படி இருக்கின்ற பொழுது உடற்சோர்வுகள் இருக்காது, பிணிகள் இருக்காது, களைப்பு இருக்காது, நன்றாக படிக்கலாம். அதே மாதிரி படித்தவைகள் எல்லாம் என்ன செய்யும்? நன்றாக மனப்பாடாகும். மனப்பாடமான அத்தனை செய்திகளும் தேர்வு எழுதுகின்ற பொழுது உற்சாகத்தை கொடுக்கும், நல்ல ஆர்வத்தை கொடுக்கும். அதே மாதிரி படித்திருந்த கேள்விகளெல்லாம் அவனுக்கு மிகவும் எளிதாக கைகூடும். அப்பொழுது அவன் நன்றாக என்ன செய்யலாம்? தேர்வு எழுதலாம், சிறந்த மதிப்பெண் பெறலாம். சிறந்த மதிப்பெண் பெற்ற காரணத்தால் நிச்சயமாக என்ன செய்யலாம்? வாழ்க்கையில் உயரலாம், நல்ல தொழில் பெறலாம். இதெல்லாம் நம்பிக்கை. நம்பிக்கை இருந்தால் நிச்சயம் என்ன செய்ய முடியும்? வெற்றி பெற முடியும். தோல்வி என்பது தொடர்பானது இல்லை. அதே மாதிரி வெற்றி என்பது தோல்வி என்பது நிரந்தரமானதில்லை, வெற்றி என்பது சுலபமானது இல்லை. இதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஆங்கிலத்தில் நாங்களெல்லாம் படித்த ஒரு வார்த்தை ட்ரை எகைன் என்று சொல்வார்கள். மீண்டும் மீண்டும் என்ன செய்? முயற்சி செய். அது உனக்கு என்ன செய்யும்? அனுபவத்தை கொடுக்கும். அந்த அனுபவம் தெய்வ அனுபவமாக இருக்கும், அது அனுகிரகமாக இருக்கும். அப்பொழுது நீ என்ன செய்ய முடியும்? நன்றாக தேர்வு எழுதி வெற்றி பெற முடியும். இதுதான் உண்மையான நம்பிக்கை. அதே மாதிரி தேர்வுகளில் அது நீட்டாக இருந்தாலும் சரி, மற்ற தேர்வுகளாக இருந்தாலும், போட்டித் தேர்வுகளாக இருந்தாலும் சரி, படித்து நன்றாக வெற்றி பெற்ற மாணவர்களை பேட்டி காணுகின்ற பொழுது அவர்கள் என்ன செய்தார்கள்? என்னுடைய ஆசிரியர் கொடுத்த நம்பிக்கை, என்னுடைய தாய் தந்தையர்கள் கொடுத்த நம்பிக்கை, கூடுதலாக எனக்கு தாய் தந்தையர்களும் ஆசிரியர்களும் தெய்வத்தின்பால் வைக்க சொன்ன நம்பிக்கை, இவையெல்லாம் என்ன செய்தது? மிகவும் ஒரு உச்சநிலைக்கு கொண்டு சென்றது என்று சொல்லி அவர்களெல்லாம் சொல்வார்கள். இதெல்லாம் நாம் தெரிந்து கொண்ட விஷயங்கள் தான். அதே மாதிரி தொழில் தொடங்குகிறார்கள். தொழில் தொடங்குகின்ற நேரத்தில் நாள் பார்க்கிறார்கள், நட்சத்திரம் பார்க்கிறார்கள், பொழுதெல்லாம் பார்க்கிறார்கள், ஓரை பார்க்கிறார்கள். அவைகளெல்லாம் பார்த்து சரியான நேரத்தில் நல்ல விதமாக தெய்வ நம்பிக்கையோடு, பெரும்பாலும் தொழில் தொடங்குறவங்க எல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா கணபதி ஹோமம் செய்து அந்த தொழிலை தொடங்குகின்றார்கள். அந்த வழிபாடானது, அந்த நம்பிக்கையானது, தெய்வ நம்பிக்கையானது அவர்களுக்கு மிகவும் துணையாக இருக்கிறது. அதனால் அவர்கள் என்ன செய்ய முடியுது? தொழிலில் மேலும் 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 என்ன செய்ய வேண்டியது? திறமையோடும் ஆற்றலோடும் இனிமையாகவும் மிகவும் திறமையாகவும் தங்களுடைய தொழிலை உயர்த்தி கொண்டே போக முடியுது. சாதனை படைக்கலாம், எல்லா விதமான சாதனையும் படைக்கலாம். அதாவது முதலில் 1969ஆம் ஆண்டு என்ன செய்தார்கள்? நிலவில் கால் பதித்தார்கள். நிலவில் கால் பதித்த நீல் ஆம்ஸ்ட்ராங் அவர்களெல்லாம் சொன்ன விஷயங்கள் என்னென்னா, எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவருளால் நாங்கள் நிலவிலே கால் பதித்திருக்கிறோம் என்று சொல்லி பெருமை சொல்லி கொண்டார்கள். அப்போ அந்த தெய்வ நம்பிக்கை என்பது மிக மிக உயர்ந்தது. அது எந்த நேரத்திலும் நம்மை விட்டு குறையக்கூடாது. குறைந்தாலும் என்ன செய்ய வேண்டும்? மீண்டும் மீண்டும் அதை நாம் பெருக்கிக் கொள்ள வேண்டும். அதே மாதிரி 2 பாடல்கள் சொன்னோம். அதாவது மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசுதன்றலும் வீங்கிள வேணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நிழல்னு சொன்னோம். அதாவது சுண்ணாம்பு காலவாயில் வைத்து அவர் அடைத்து வைத்திருந்த நேரத்திலும் கூட நான் நமச்சிவாய மந்திரத்தை சொன்னேன். அது எனக்கு என்னது செய்தது? மாசில் வீணையாகவும் நன்றில் குளிரை கொடக்கூடிய தென்றலாகவும் இருந்தது என்று பாடினார். அதே மாதிரி என்னை கல்லில் கட்டி கடலில் தூக்கி எறிந்தார்கள். அப்பொழுது நற்றுணையாவது நமச்சிவாயமே என்னை கரை சேர்த்தது என்று அப்பர் பெருமான் சொன்னதையெல்லாம் கேள்வி கேட்டோம். இப்பொழுது அதே மாதிரி இன்னொரு பாடல் என்ன அப்படின்னு சொன்னால், அருமையான பாடல், 4000 திவ்ய பிரபந்த பாடல். ஒரு பாடலுக்கே அவ்வளோ சக்தி உண்டு. குழந்தரும் செல்வந்தந்திடும் அடியார் படுதுயர் ஆயின எல்லாம் நிலம் தரம் செய்யும் நீள் விசும்பு அறியும் அருளோடு பெருநம் அளிக்கும் பெற்ற தாயும் ஆயின எல்லாம் செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கண்டுகொண்டேன் நாராயணா என்னும் நாமம். நலம் தரும் சொல்லை நான் கண்டுகொண்டேன் நாராயணா என்னும் நாமம் என்ற பாடல் அருமையான பாடல். அதே மாதிரி வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால் பெருந்துயர் பையில் பிறந்து கூடினேன் கூடி இளைவரதமோடு அவர்தம் கலவியை கருதி ஓடினேன் ஓடி உய்வதோர் பொருளால் உணர்வனும் பெரும் அணிந்து நாடினேன் நான் கண்டுகொண்டேன் நாராயணனா நாமம். நான் கண்டுகொண்டேன் நாராயணா என்னும் நாமம். அந்த மாதிரி தெய்வ நம்பிக்கையோடு என்ன செய்யணும்? இந்த பாட்டில் பாருங்கள், குலம் தரும், நல்ல குலத்தில் நான் பிறப்போம், குலம் தரும், செல்வம் தந்திடும். அதுக்கு வேறு என்ன வேணும்? எல்லாருக்கும் இன்றைக்கி வாழ்க்கையில்
செல்வம் வேணும் செல்வம் வேணும் தான் இறைவனிடம் பிரார்த்தனை செய்கிறோம். குழந்தரும் செல்வந்தெந்திடும் அடியார் படுதுயர் ஆயின எல்லாம் செய்யும். யாராருக்கு என்னென்ன துன்பங்கள் இருக்கிறதோ சிரமங்கள் இருக்கிறதோ கோள்களினாலும் வினைனாலும் கர்மத்தினாலும் நமக்கு துன்பங்கள் ஏற்படுகின்றதோ அந்த துன்பங்களை எல்லாம் என்ன செய்விடும், நீக்கிவிடும். அதற்கு அடுத்தது அருளோடு பெருநிலம் அழிக்கும். அருளோடு என்றால் சொன்னால் தெய்வத்தினுடைய திருவருள், பெருநிலம் என்றால் சொர்க்கம் என்று சொல்வார்கள், முக்தி என்று சொல்வார்கள். அருளோடு பெருநிலம் அழைக்கும். பெற்ற தாயும் ஆயினை எல்லாம் செய்யும். அதாவது நமக்கு எல்லாத்துக்கும் அதாவது தாய் சேர்ந்த கோயிலும்னு சொன்னாலும் கூட இந்த நாராயண மந்திரம் என்ன செய்யும், பெற்ற தாயினும் ஆயினை எல்லாம் செய்யும் என்று சொல்லி ஆழ்வார் பாடுகிறார். அந்த அளவிற்கு ஒரு அருமையான பாடல் இந்த பாடலை என்ன செய்யலாம், தேடி கண்டுபிடித்து பாராயணம் செய்யலாம். அதே மாதிரி இந்த பாடல் ஒரு பாடலை பாடினால் 4000 திவ்ய பிரபந்தம் 4000 பாடல்களையும் பாடியதற்கு சமம் என்று காஞ்சி மகாசுவாமிகள் அருளியிருக்கிறார். அதற்கு அடுத்தது இன்னொரு பாடல் அருணகிரி பெருமான் பாடிய திருப்புகழ் பாடல். 4 செய்யும் அருணகிரி பெருமான் பாடிய கந்தர் அலங்கார பாடல். 4 செய்யும் வினைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோள் என் செய்யும், கொடுங்கூற்றென் செய்யும், குமரேசர் இருதாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் தோளும் கடம்பும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் என்று சொல்லி மிகவும் அற்புதமான பாடல். 4 செய்யும் வினைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோல் என் செய்யும், எனக்கு இருக்கின்ற தீவினைகளெல்லாம் என் செய்யும், ஒன்றும் செய்யவே செய்யாது என்று சொல்லி அருணகிரி பெருமான் அற்புதமாக பாடுகிறார். அதனால் நாம் என்ன செய்யணும், நம்மளுடைய வாழ்க்கையில் வாழ்க்கை அதான் துணையாக வரும், தோன்றா துணையாக வரும், வழிகாட்டும் வாழ வைக்கும் எது அப்படின்னு சொன்னால் தெய்வ நம்பிக்கை. அதனால தான் இந்த பாடல்களெல்லாம் சொன்னோம். திருநாவுக்கரசர் பெருமானை கொல்ல முயற்சித்தார்கள். நமச்சிவாய மந்திரம் அவரை காப்பாற்றியது. பிரகலாதனை கொல்ல நினைத்தான் ஹிரணியன். அதே நேரத்தில் அவன் சொல்ல நமோ நாராயண மந்திரம் அவனை காப்பாற்றியது. அதே மாதிரி தொழில் தொடங்குபவர்களாலும் சரி, படிப்பவர்களாக இருந்தாலும் சரி, தெய்வ நம்பிக்கையோடு என்ன செய்ய வேண்டும், படிக்க வேண்டும். அதனால தான் முதல்ல சொன்னோம், தனக்கு உபை இல்லாதான் தாழ் சார்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது என்ற குரலை சொன்னோம். தனக்கு உபை இல்லாதவன் யார் என்றால் இறைவன். அதனால் எல்லோரும் எதை செய்தாலும் படித்தாலும் வேலை தொடங்கினாலும் அன்றாடம் தூங்கி எழுந்து எந்திரிக்கின்ற பொழுதும் துணையே தெய்வமே துணையே, எனக்கு துணையாக வருவாய், வழியாக வருவாய், வழிகாட்டுவாய், வாழ வைப்பாய் என்று சொல்லி நாம் என்ன செய்வோம், பிரார்த்தனை செய்வோம் என்று சொல்லி எல்லோரும் இன்புற்றிருக்க இறைவனை பிரார்த்தனை செய்கிறேன். அறந்தாங்கி குரு சோலை. ஓம் நமோ நாராயணா.